அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் எனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திவானகரில் வந்து பிறந்தோ தண்டக
உடையார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடி தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகே சாயல் மனத்து நின்று விசனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருகே
முப்பிடும் முன்னால் வந்தருள் சந்தேன மாறி கர்த்தார்க்கே அங்காள ஈஸ்வரி அழகுநல்ல அடியாளுக்கு அருள் புரிவாள் என் தாயனாகும் எனக்கருள அம்பிகையை நடைகோள் அடியாளுக்கு அருள் புரிவாள் சத்திய பகவதி கர்த்தார்க்கே வேணும் அம்மோ கரிக்கணாச்சி அம்பிகையே கருள வேணும் அம்மோ அம்பிகைய முத்தாரம் அம்பிகைய தாய அருள் புரிய வேணும் அம்மோ எனக்கு அருள் புரிய வேணும் அம்மோ ஏ மணி விளக்கு விரண்டம் ஆயாண்டி சுடலை மதலைக்கு நீ அருள் புரிவார் சுடர் ஒளிவில் விரண்ட சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ முண்டமாக விரண்டம் மூர்க்கமுள்ள முண்டம் முன்னால் வந்தருள் புரிவார் சிவர பெரிவாயா சிறுமிக்கு நீ ஆழ்வார்குறிச்சி சுடலை அருள் புரிய வேணும் ஐயோ உய்காட்டு மாயா உன் மனமாவில கருப்ப சாமி கருப்ப ஏழை கருள வேணும் ஐயோ நான் பாடறிய படிப்பறிய பாடறிய படிப்பறிய பாலகி மாதவியா தாக்கி உள்ள வகையறிய பாடறிய நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவ நான் ஏடறிய நாளைதான் எழுத வைத்தார் என்போர் வில்லிசை அறியாத நாளைதான் வில்லிசை அறியாத நாளைதான் எனக்கு விவரம் செய்தார் என்போர் சாமியா இந்த நல்ல வயதடி
இருந்திட்டாலும் சொந்த குழந்தை போல் என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் எனக்கு தெரிந்து நாம் பாடிட்டாலும் இல்லை தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் ஆறு விலை நூறு கூச்சம் ஆறு விலை நூறு கூச்சம் எங்களால் எரிக்க வேண்டும் ஐயோ. சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியோர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரிகளே அதாவது என்னய்யா இந்த வடகரை மாநகரத்திலே நன்னகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமாண்ணா அருள்மிகு என் தாயாகப்பட்ட முப்பிடாதி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். ஆமா அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய ஆலயத்தில் பங்குனி மாதம் முதல் செவ்வாயை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த வாசலிலே இன்றைய வருடத்திலே சரி 2வது வருடமும் நாமளை அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். தாத்தாவுக்கு தான் பாடணும் பாத்துக்கோங்க. தாத்தாவுக்கு உங்க தாத்தாவுக்கு நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தாக்கு படிக்க கூடாது. நம்ம தாத்தா பேரை சொன்னா சரி சுண்ணாம்பு செடி நாய் தூக்காது. அப்படியா? கடையில 10 ரூபாய்க்கு மூக்குப்படி கூட தர மாட்டாரு. கொடுக்க மாட்டோம். நம்ம தாத்தா பேரை சொன்னா அவருக்கு படிக்க முடியுமா? அப்படி கொடிகட்டி பறக்கு பேரு. ஆமா அவ்வளவு யோக்கியமா இருந்திருக்காரு. பரவே இது நம்ம தாத்தா கதை கிடையாது. சரி ஹரிஹர சுதனாகப்பட்ட தருமன் ஞான சாஸ்தாவுக்கு. ஆமா சாஸ்தாவுக்கு. ஆமா சாஸ்தாவின் திரு கதைகளைத்தான் முதலாகவே பாட வேண்டும். அழகா பாட வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடணும் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும்தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி அம்மா? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? வந்து மனம் மகிழ்ந்து டங்கு டங்குன்னு ஆடுமா. எப்படி ஆடும்? மனம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு சாமி டங்கு டங்குன்னு குதிச்சு ஆடுமா. சுத்தி பரிகார தேவதைகள் எல்லாம் மனம் மகிழ்ந்து ஆடுமா. பாத்துக்கோ. ஆடணும். வேட்டி உடுத்திக்கிட்டும் ஆடும். ஆமா வேட்டி இல்லாமலும் ஆடும். வேட்டி இல்லாம எப்படி என்னாச்சு ஆடும்? இல்லப்பா முதல்ல ஆதாரண வரும்போது ஐயா வேட்டி உடுத்தி இருப்பாரு. சரி ஆதாரண கருப்பங்க வந்து குடி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ. வேற பூந்துட்டாமுன்னா அம்மா வேட்டியை வந்து தூர போட்டு சல்லடங்குள்ளா மாட்டிக்கிடுவாரு. சல்லடங்குள்ளா மாட்டி டங்கு டங்குன்னு ஆடுவாரு. சரிதானே? அதான் வேட்டி உடுத்திக்கிட்டும் ஆடுவாரு வேட்டி உடுத்தாமலும் ஆடுவாருங்கிறது. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி உள்ள என் முப்புடாதி எம்மனின் திரு கதைகளையே பாட இருக்கின்றோம். ஐயா பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குச்சங்கள். என் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் இருந்த போதும் முன் சொல் பின்னால் வந்திடலாம். முன்னாலேயும் வரலாம். பின் சொல் முன்னால் வந்திடலாம். முன்னாலேயும் வரலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன்னா
என்னன்னா நம்ம இந்த ஊருக்கு இந்த ஆலயத்திற்கும் வருவதற்கு முன்பாக சரி எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் இல்லையா? வந்து பாடி இருக்கலாம், பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, சின்ன குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. அம்மா என்னால் தெரிந்தளவு சரி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாட இருக்கிறோம் ஐயா. எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. கிடையாது கிடையாது. அந்த கலைவாணியே இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சரஸ்வதி கலைக்கெல்லாம் அதிபதியே அந்த கலைவாணி அம்மா. அம்மா அந்த அம்மாவே இன்னமும் படித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் புக்கையே கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆமா, எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, ஒரு மனுஷன் ஒண்ணும் தெரியாதவன்னு சொல்லக்கூடாது. கூடாது கூடாது. சிறு துரும்பா இருந்தாலும் அது பல்லு குத்த உதவுன்னு சொல்லுவாங்க, பெரியவர்கள் சொல்லி இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இருக்கும் இருக்கும். உண்மைதானே? ஆகையினாலே சரி, ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. முடியாதம்மா முடியாது. என்னால் தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் பாட இருக்கிறோம். 6 பிழை 100 குற்றங்கள். ஆமையா. அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, பாதி மதி மான் மழுவோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்தோ ஆமையா. பார்வதியை மனம் புரிந்த ஆமண்ணே ஆதிசிவன் மோகமது கலிதமாகி ஆமையோ அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த ஆமா சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி ஆமையா. மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஆமண்ணே தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம் பிறக்க போகிறார்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உங்க உத்தரத்துல வந்து பிறக்காரு. உத்திரத்தில் எப்படி பிறக்க முடியும்? பிறவே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். உத்தர நட்சத்திரத்துல பிறக்காரா? சரி, அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னன்னே பங்குனி மாதம் புதனது உத்திரா. பங்குனி மாதம் புதனது உத்திரா. சாமி பௌரண பஞ்சமி கடக நலக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார்.
பிறப்பினாலே ஆமண்டே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். தானாகிய பொன்னு வெள்ளி கைலா தானாகிய பொன்னு வெள்ளி
கோடி கொலைவருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆண்டவன் பகவான் படைத்துள்ளார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்து தனனை தன்னை தன்னோம் தனனை